வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத குருவின் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். நமது கனடா ஸ்கை சென்டரின் தகைமை சான்று தலைவர் சிவா சிவசங்கரம் ஐயா அவர்களுக்கும் அவரோடு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி கனடா ஸ்கை சென்டரை திறம்பட நடத்தி வரும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். நம்ம தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஐயா அவர்கள் அறிமுக உரையில சொன்னாங்க, உண்மையில ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு கொள்வேன், என்ன தவம் செய்தனோ நான் கனடா சென்று வருவதற்குன்னு. ஏன்னா இறைவனது திட்டம் எவ்வளவு துல்லியமா இருந்திருக்கு. நான் கனடா வரலைன்னா இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா கனடா ஸ்கை சென்டரின் அந்த ஒரு உறுதுணை, ஒரு பக்க பலம் தான் இவ்வளவு நிகழ்ச்சிகளும் திங்க் அண்ட் கிரியேட் எல்லாம் கனடாவில் பிறந்ததுதான் இப்போ திறம்பட நடந்து வருகிறது என்றால் நிச்சயமாக அருட்தந்தையது தீர்க்க தரிசனம் செயலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நானும் நீங்களும் இணைந்து தொண்டாற்றுகிறோம் என்றால் இதற்கான விதை என்றோ அருட்தந்தை அவர்களால் விதைக்கப்பட்டு விட்டது. மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வளர்ந்த நாடுகளின் பங்கு உலக சமாதானத்தில் மிக அதிகமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் தான் இன்று செயலுக்கு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உண்மையில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கனடா ஸ்கை சென்டரோடு இணைந்து தொண்டாற்றுவது என்பது. ஏனெனில் நாம் எந்த ஒரு வளர்ச்சி பாதையும் பாத்தீங்கன்னா சுதந்திரமா செயல்படுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிற இடத்துலதான் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அந்த சுதந்திரத்தை நல்கியவர்கள் என்ற முறையிலே கனடா ஸ்கை சென்டருக்கு நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக நம்முடைய தகைமை சான்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இது நமக்கு ஒரு மியூச்சுவல் பிளஷர்னு சொல்லலாம். ஒருவரோடு ஒருவர் இணைந்து தொண்டாற்றுவதில் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் தொடர்ந்து நம் அனைவருக்கும் துணை நிற்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நம்ம இப்ப பொறிகளின் மீது தனி அரசாணை இந்த ஒரு தலைப்புக்குள்ள போவோம். இது பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியோட ஒரு வரி. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, அறிவிலே தெளிவு. இந்த கவிதையவே பாரதி இப்பதான் தொடங்குறாரு. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி. ஒரு ஆச்சரியம் நமக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா, மகரிஷி அது ஒருவேளை சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி சுவாமி விவேகானந்தர் மிக தெளிவா எழுதுறாரு, இன்னும் ஒரு 100 ஆண்டு கழித்து இந்த தேசத்தின் தென் பகுதியில் ஒரு குக்கிராமத்திலிருந்து ஒரு ஞானி தோன்றுவார். அவர் தான் என்ன செய்வாரு, ஆசிரியர்களை உருவாக்கி உலகம் முழுவதும் அருட்தொண்டு ஆற்றுவதற்கு அனுப்புவார் அப்படின்னு சொன்னது எவ்வளவு அழகா செயலுக்கு வந்து கொண்டிருக்கிறது அருட்தந்தை மூலமாக. சுவாமியே ஒரு இடத்துல சொல்லுவாங்க, திருவள்ளுவர் சொல்றாரு, அவா வெகுளி இன்னாச்சொல் அழுக்காறு இவை 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்று. அப்ப மகரிஷி சொல்றாங்க, அவர் காலத்துல அவருக்கு ஒரு சிறப்பு பயிற்சி வைத்து அறுகுண சீரமைப்பெல்லாம் கொடுக்க முடியல. பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அவர் அந்த சிறப்பு பயிற்சி எல்லாம் வைப்பாரு, நம்ம இன்னைக்கு ஃபார்முலா மாதிரி சொல்லி வச்சுட்டு போவோம் என்று திருவள்ளுவர் எழுதிட்டாரு. அதே போலதான் மகாகவி பாரதி ஃபார்முலா மாதிரி சொன்னதுக்கெல்லாம் அருட்தந்தை பயிற்சிகள் கொடுக்கிறார். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி அப்படிங்கிறார் பாரதி. சுவாமி சொல்றாங்க, தெளிவு, துணிவு. ஒரு செயல் நம்ம துணிந்து செய்யணும்னா முதல்ல நமக்கு தெளிவு இருக்கணும். தெளிவு இருந்தால்தான் துணிச்சலோடு செயல்பட முடியும். இதற்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன். கும்பகோணத்துல நடந்தது அது.
அப்பொழுது ஒரு முஸ்லிம் அன்பர், அப்துல் மஜீத் என்று நினைக்கிறேன் அவருடைய பெயர், அவர் வந்து சுவாமி கிட்ட சொல்றாங்க, சுவாமி இந்த மாதிரி நான் மனவளக்கலை பயிற்சிகள்லாம் தொடர்ந்து முறையா செய்து வர்றேன். அப்ப மகரிஷி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க அப்படியே தொடர்ந்து செய்து வாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சுவாமிஜி உங்களுக்கு தெரியாதது இல்ல, எங்களுடைய சம்பிரதாயப்படி நாங்க எல்லா விஷயத்துக்குமே அசைவ உணவு சாப்பிடுறது வழக்கம். அதனால எனக்கு விசேஷங்களுக்கு போனா வந்து நானு அசைவ உணவு வேண்டான்னு சொல்ல முடியல. மற்றவர்களோட அந்த கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக வேண்டி இருக்குமே என்று சொல்லி நான் வந்து தியானம் செய்துகிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் வந்து அதையும் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. அப்ப சுவாமி சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க, நான் ஒண்ணும் உங்களை நிறுத்த சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் ஒரு சில மாதங்கள் கழித்து மகரிஷி வந்து அதே கும்பகோணத்துக்கு வந்த பொழுது, இதே சகோதரர் வந்து சுவாமிஜி கிட்ட இந்த முறை சொல்றாங்க, சுவாமி நான் இப்ப முழுவதுமாக சைவ உணவுக்கு மாறிட்டேன், அசைவம் சாப்பிடுறதே இல்ல. சுவாமிஜி ஒரு சின்ன சிரிப்போட வந்து அவரை நிமிர்ந்து பாக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆமாங்க சுவாமிஜி, இப்ப இதனால என்ன ஆச்சுன்னா, என்ன விசேஷத்துக்கு கூப்பிட வரும் பொழுதே அவங்க தெளிவா சொல்றாங்க, உங்களுக்கு சைவம் தனியா ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வந்துருங்க அவசியம். அப்ப மகரிஷி சொன்னாங்க, தெளிவு துணிவு. போன முறை அவருக்கு இந்த தெளிவு சரியா ஏற்படாததுனால துணிச்சல் பிறக்கல. நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா சொந்தக்காரங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோ என்ற ஒரு தயக்கம், அதனால தொடர்ந்து அசைவம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்ப வந்து துணிச்சலா, நீங்க என்ன வந்து அழைக்கிறீங்க, நானும் நிச்சயம் விசேஷத்துல கலந்துக்கிறேன், ஆனால் சைவ உணவு இருந்தால் சாப்பிடுறேன், இல்லைன்னா மகிழ்ச்சியோட நான் விசேஷத்துல மட்டும் கலந்துக்கிட்டு திரும்ப வந்துருவேன் என்று சொல்லுகின்ற துணிவு பிறந்தது. அப்ப தெளிவு துணிவு என்று சொன்னதுமே அவருக்கு ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. சுவாமி நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னாங்க. அப்ப மகரிஷி சொன்னாங்க, தெளிவு பிறந்ததானால் அப்புறம் துணிவு இயல்பாக தொடர்ந்து வரத்தானே வேணும். அப்போ அந்த சகோதரர் கேட்டாரு, ஆமா சுவாமிஜி, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, சில மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன் அசைவம் சாப்பிடுறதை விட முடியல. அப்ப மகரிஷி சொன்னாங்க, தவத்துல நீங்க அப்ப ஆழமா போகல, இப்போ இந்த தவம் ஆழமாக போக போக தவத்தின் மூலமாக கிடைத்த அறிவின் தெளிவுதான் உங்களை துணிச்சலோடு செயல்பட வைத்தது. இது உண்மையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். பாரதிய அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதின்னு சொல்றாங்க. ஆனா மகரிஷி அந்த அறிவின் தெளிவும் நெஞ்சில் உறுதியும் பிறப்பதற்கு தவம் கொடுத்தாரு. நான் என்னோட சொந்த வாழ்க்கையில கூட ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். என்ன செய்தின்னா, எங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்க, சின்ன வயசுல இருந்தே சைவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்ந்த ஒரு குடும்பம். அதனால வந்து இந்த பட்டு உடுத்த விட மாட்டாரு எங்களை. அவர் வந்து சொல்லுவாரு, அது ரொம்ப பட்டு பூச்சிகளை கொன்னு எடுக்கிற ஒரு இதுமா, நம்ம வந்து சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பட்டு உடுத்தினோம் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான பட்டுக்களை வந்து கொன்ற பாவம் வந்து சேரும். அருட்தந்தை இதுக்கு ரொம்ப அழகா ஒரு கவி எழுதியிருப்பாங்க, சொல் எங்கே செயல் எங்கேங்கிற தலைப்புல. பல்லாயிரம் புழுக்கள் வதைவதைத்து கொன்றெடுத்த பட்டு என்னும் பாப குறிப்பை உடுத்தி சொல்லாயிரம் கோர்த்து துதிபாடி இறைவனை சொர்க்கலோகம் வேண்ட சொல் எங்கே செயல் எங்கே அப்படிம்பார். நல்ல பட்டு உடுத்திட்டு வந்துட்டு இறைவன் கிட்ட வந்து எனக்கு புண்ணியம் செய்ததற்கு பலனாக சொர்க்கலோகம் கொடுன்னா, நீங்க உடுத்தி இருப்பதே பாப குறிப்பு, எத்தனையோ ஆயிரம் புழுக்களை வதைத்து கொன்று எடுத்த ஒரு பட்டு என்கிற பாப குறிப்பை தான் உடுத்திருக்கீங்க என்று சொல்லுவாங்க. அந்த தெளிவும் துணிவும் அப்பாவுக்கு இருந்ததுக்கு அந்த அருட்தந்தையோட தொடர்பு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. இப்ப எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க எங்க அம்மா கிட்ட, என் குழந்தைகளுக்கெல்லாம் பொன் நகை வேண்டவே வேண்டாம், புன்னகை இருந்தா போறோம். இப்ப நினைக்கிறது உண்டு, இந்த தங்கம் போடுவது இல்லை என்று நான் ஒரு முடிவு எடுத்ததற்கு கூட அந்த விதை என்றைக்கோ விதைக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் இன்று நீங்களும் நானும் நம்ம தொண்டு செய்யறோம் அப்படின்னா அதற்கு காரணம் அருட்தந்தை அவர்கள். அவர் கனடா வந்திருக்காரு. இந்த கனடா மகரிஷி அவர்கள் எங்கெல்லாம் திருவடிகள் பட்டதோ அந்த இடமெல்லாம் அறிவு திருக்கோவில்கள் மலர்ந்து கொண்டே வருவதை நாம காலத்தால பாக்குறோம். எப்படி மகாகவி பாரதி சுதந்திரம் வந்தது இந்தியாவிற்கு 1947, ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாடுறார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று.
அவ்வளவு தெள்ள தெளிவா நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோன்னே பாடுறாரு. பின்னாடி அது நிதர்சனமான ஒரு உண்மையானது. அதே போலதான் அருட்தந்தை அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தோடு சொன்ன செயல்கள் எல்லாம் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னா நம்ம அதை பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்போ ஒண்ணொன்னாக எவ்வளவு தலைவர்கள் இங்க தமிழகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய IAS ஆபீசர்ஸ் நம்முடைய MSc படிக்கிறாங்க. 2 பேர் முடிச்சிட்டாங்க, ஒருத்தர் இந்த வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, கலெக்டர்ஸ். அப்ப அதெல்லாம் பாக்குற பொழுது நமக்கு உண்மையில அருட்தந்தையோட ஒவ்வொரு எண்ணமும் செயலுக்கு வருவதை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்ப பாரதி அந்த கவிதை தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, நீங்க அப்படி அறிவில் தெளிவு கொண்டு நெஞ்சில் உறுதியோடு செயல்படும் பொழுது என்னவாகும், எல்லோராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மகரிஷி இதை தெளிவா குறிப்பிடுவாங்க. சிந்தனையில் உயர்ந்தோர்கள் தங்கள் வாழ்வில் சீர்திருத்த முறை காண முயலும் போது சொந்த மனையாலே முன் அதை எதிர்ப்பாள். நம்ம சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம்னு அருட்தந்தை காட்டிய வழியில நடக்க தொடங்கினால் முதல் எதிர்ப்பு எங்க இருந்து வருதுங்க? லைஃப் பார்ட்னர் மகரிஷி. அடுத்தது யார் எதிர்ப்பாங்களாம்? கூட பிறந்தவங்க, சோதர சோதரிகள் எதிர்ப்பு அடுத்ததாகும். தந்தை தாய் மனம் நொந்து உருக்கத்தோடு தனையனை கெஞ்சி கொஞ்சி எதிர்ப்பு செய்வர். பந்துக்கள் பயமுறுத்தி எதிர்த்து நிற்பர். பகுத்தறிவால் விளைவறிந்து பயனை காண்போம். அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, முட்டுக்கட்டை போடுறாங்க. அம்மா அப்பா கெஞ்சி கொஞ்சி, டே தங்கம் கண்ணா வேண்டாண்டா இப்படி நடந்துக்காதேங்கிறாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் விரட்டுறாங்களாமா. புதுசா என்னமோ அறிவுத்திருக்கோயில் போனான்னு சொல்லிட்டு இப்போ சைவம் தான் சாப்பிடுவேன்னு நிக்கிறாரு, அல்லது கோவிலுக்கு வர மாட்டேங்கிறாரு என்று எல்லோரும் எதிர்த்து நிற்பாங்க. நாம சீர்திருத்த வழியில் நடப்பவர்கள் என்ன பண்ணணும்? பகுத்தறிவால் விளைவறிந்து பயனை காண்போம். அதத்தான் பாரதி சொல்றாரு, நீங்கள் அறிவில் தெளிவு கொண்டு துணிவாக நடக்கும் பொழுது இதை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களிடம் நீங்க எப்படி நடந்துக்கணும்ங்கிறாரு. அகத்திலே அன்பினோர் வெள்ளம், அவங்களையும் நம்ம கனிவா அரவணைச்சுதான் போகணும். இதுதான் இயேசுபிரான் வாழ்ந்து காட்டினார். சிலுவையில் அறைந்த பொழுதும் கூட என்ன சொல்றார்? இவர்கள் செய்வது இன்னதென்று அறியார், இவர்களை மன்னித்தருளும். அதே போல அருட்தந்தை அவர்களுக்கு பிடித்த ஒரு சம்பவம், அடிக்கடி அவர் அந்த திருக்குறள், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர், இந்த திருக்குறள் சொல்லும் பொழுதெல்லாம் சாக்ரட்டிஸோட அந்த வாழ்க்கை சம்பவத்தை சொல்லுவார். நாம் அனைவருமே அது தெரிஞ்சுதான் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சாக்ரட்டிஸ்க்கு உன்னையே நீ அறிவாய், அதுதானே அவரோட தத்துவம். இளைஞர்கள் எல்லாம் கூட்டி வச்சுட்டு உபதேசிக்கிறாரு. சாக்ரட்டிஸ் அவர்களுடைய மனைவிக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அவங்க எப்ப பாரு திட்டுறாங்க. சோம்பேறி பசங்க எல்லாம் எங்க வீட்டுல உட்காந்துக்கிறாங்க, இங்க ஒரு சோம்பேறி ஒரு தண்ட சோறு எங்க வீட்லயே இருந்துட்டு எப்ப பாரு கூட்டி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்குன்னு திட்டிட்டே இருப்பாங்க அவங்க. சாக்ரட்டிஸ் அதை காதலியே வாங்கிக்க மாட்டாரு. அவர் பாட்டு தொடர்ந்து இந்த இளைஞர்கள்ட்ட ஒரே நிகழ்த்திட்டு இருப்பாரு. ஒரு முறை ஒரு இளைஞன் கூட ரொம்ப மனசு பொறுக்க முடியாம இந்த சாக்ரட்டிஸ் மனைவியோட துன்பம் தாங்க முடியாம கேட்பாரு அவர்கிட்ட, நிச்சயமா நீங்க எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுங்கிற அட்வைஸ் சொல்ல மாட்டீங்க இல்லையான்னுட்டு. பட் சாக்ரட்டிஸ் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு, ஏன் சொல்லக்கூடாது, தாராளமா நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன்ட்டு. அவர் கேட்கிறாரு, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னுட்டு. ஆமாப்பா, கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியா போகும். அப்படி அமையலைன்னாலும் நஷ்டம் இல்லை, என்ன மாதிரி ஞானி ஆயிடலாம் இல்ல என்று சொல்லுவாரு. அப்படி ஒரு நபர் ஒரு நாள் இந்த மனைவி ரொம்ப பொறுக்க முடியாம அவங்க பேசிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, மேல இருந்து தண்ணிய கொட்டிடுறாங்க அவர் மேல. ஐஸ் மாதிரி சிலு சிலுன்னு இருக்க தண்ணிய கொட்டினா எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் எவ்வளவு கோபம் வந்திருக்கும். சாக்ரட்டிஸ் என்ன நிதானமா சொல்றாரு பாருங்க, இயற்கை ஒருபோதும் தன்னுடைய நெறியில் இருந்து பிறழ்வதே இல்லை. இத்தனை நாள் இடி இடிச்சதை கேட்டீங்க, இடியை தொடர்ந்து மழை பெய்யணுமா இல்லையா? அதுதான் இயற்கை சட்டம். இப்ப மழை பெஞ்சிருச்சு இன்னைக்கு. அப்படியானால் எவ்வளவு ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் இருந்திருக்கணும் அவருக்கு. திருவள்ளுவர் சொல்ல, அப்படி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி என்று அப்படி ஒரு தராசு தட்டு மாதிரி ஒரு நிதானம் இருந்ததுனாலதான் அவங்க கொண்டு சில் தண்ணிய கொட்டினப்ப கூட அவர் கோபப்படல, வார்த்தையை கொட்டல. இதுதான் பாரதி சொல்ற, அகத்திலே அன்பினோர் வெள்ளம். இதெல்லாம் நம்ம பதஞ்சலி அஷ்டாங்க யோகத்துல நியம நியம ஆசன பிராணாயாமம் என்று சொல்லுவது மாதிரி முதல்ல
பொறிகளின் மீது தனி அரசாணை வருவதற்கு முன்பான பிரிலிமினரி ஸ்டெப்ஸ். அதன் பிறகுதான் பாரதி வரார். பொறிகளின் மீது தனி அரசாணை. அறிவில் தெளிவு, தியானம் செய்து செய்து தெளிவு துணிவு எல்லாம் வந்து மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அகத்திலே அன்பினோர் வெள்ளம் வந்த பிறகு பொறிகளின் மீது தனி அரசாணைக்கு முயற்சி செய்யணும். திருவள்ளுவர் இது முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்திலேயே வைக்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பின்னாடி நீத்தார் பெருமையிலே சொல்லுவார். சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த ஐம்பொறி பாரதி புதிய ஆத்திச்சூடியில் எழுதுவார். ஐம்பொறி ஆட்சி கொள் அப்படின்னு. இந்த பொறிகளின் மீது ஆட்சி செலுத்த வல்லவர்க்கு உலகம் வசப்படும். அதனாலதான் அருட்தந்தை பாருங்க அவ்வளவு நுட்பத்தோட பஞ்சேந்திரிய தவம் என்றே ஒரு தவத்தை கொடுக்கிறார். ஏன்னா சொல்றது சுலபம், ஐம்பொறி ஆட்சி கொள் என்று. எப்படி ஆட்சி கொள்வது? பாரதி ஃபார்முலா சொல்லி வைத்தா மகரிஷி அதற்கு தியானம் கொடுக்கிறார், பயிற்சி முறை வகுத்து கொடுக்கிறார். அந்த பஞ்சேந்திரிய தவம் செய்ய செய்ய மகரிஷியே ஒரு முறை சொல்றாங்க, நாவின் மீது மட்டும் எனக்கு 10 வருஷம் தேவைப்பட்டது ஆட்சி கொள்வதற்கு. அப்படின்னா நாமெல்லாம் எத்தனை வருஷம் தியானம் பண்ணணும்னு பாருங்க. நாக்கு மேல 2 வேலை செய்து, ஒண்ணு உள்ள தள்ளுறது, இன்னொன்னு வெளியே தள்ளுறது. இரண்டையுமே சரியா செய்யணும். உள்ள நம்ம எடுத்துக்கொள்ளுகின்ற உணவும் அளவு முறைக்கு உட்பட்டு இருக்கணும், பொருத்தமானதா இருக்கணும். அதே போல நாவிலிருந்து பிறக்கிற சொற்களும் கூட கனிவான சொற்களாக, திருவள்ளுவர் சொல்லுவது போல இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப கால் கவர்ந்தற்று. சோ இன் சொற்களையே பேசணும். அப்படின்னா மகரிஷி சொல்றாங்க, நானே 10 ஆண்டு காலம் நாவில் தவம் செய்தேன் என்றால் நாம ஒவ்வொருவரும் எவ்வளவு வருஷம் தவம் செய்யணும்? அப்படி இந்த ஒரு பஞ்சேந்திரி தவத்தை நம்ம ஒரு வாரம் ஒரு முறை, எப்படி எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி, நம்முடைய கனடா ஸ்கை சென்டர்ல வந்து வாரம் ஒரு முறை வந்து நம்ம செய்திடுறோம். அவசியம் நம்ம இனிமேல் தொடர்ந்து, சப்போஸ் அன்னைக்கு கலந்துக்க முடியலன்னா கூட இன்னொரு நாள்ல வந்து நம்ம நிச்சயமாக வாரத்துல எப்படியாவது ஒரு முறையாவது பஞ்சேந்திரிய தவம். ஒரு முறை மகரிஷிட்ட கேட்டாங்க, சுவாமி நீங்க தான் துரியாதீத தவம் கொடுத்துட்டீங்களே, அந்த சுத்த வெளிக்கே போய் தவம் செய்து பழகும் பொழுது பஞ்சேந்திரிய அவசியம் தானா? விரிந்து 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 சுத்த வெளியில் தவம் செய்யும் பொழுது இந்த ஐம்பொறி ஆட்சி நமக்கு அமைந்து விடாதா? அப்ப மகரிஷி சொன்னாங்க, உங்களுக்கு வீட்டுல ஏதோ ஒண்ணு காய் நறுக்குவதற்கு ஒரு கத்தி தேவைப்படுது. உங்க வீட்டுல 1 கிலோ ஒரு பெரிய இரும்பு துண்டு வச்சிருக்கீங்க. அப்ப இந்த சின்ன கத்தி எதுக்கு? எனக்கு என்கிட்டதான் இவ்வளவு பெரிய இரும்பு இருக்கே, இந்த சின்ன கத்தி தேவையில்லைதானேன்னு நினைச்சீங்கன்னா அந்த 1 கிலோ இரும்பு துண்டு உங்களோட காய் நறுக்கிறத சின்ன வேலை செய்து கொடுக்க முடியுமா? அதற்கு உரிய அந்த சிறிய கத்தி, அந்த உபகரணம் தான் தேவை. திருவள்ளுவர் சொல்வார்ல, இதனால் இவன் முடிக்கும், இதனால் அந்த உரிய கருவி அதுதான் தேவைப்படுது. 1 கிலோ இரும்பு உங்களுக்கு உதவி செய்யாது. அது போல பஞ்சேந்திரிய தவம் என்பது இந்த ஐம்பொறி ஆட்சி கொள்வதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட தவம். நான் தான் துரியாதீதம் செய்யறனே, அப்ப அதுவே எல்லாம் கொடுத்துறாதா என்றால், விரிந்து 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 தியானம் செய்யும் பொழுது உண்மையாகவே நம்முடைய மனசு விசாலமாகிறது. அந்த விசாலமான மனதினால்தான் யார் ஒருவரை பார்த்தாலும் அவர் என்ன கடுமையான குற்றம் செய்த போதிலும் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், அவர் அல்ல இந்த தவறுக்கு காரணம். அவர் பிறந்து வளர்ந்த சூழ்நிலை, அவரது பெற்றோர், அந்த கருவமைப்பு பதிவு. இப்படி புரிந்து கொள்வதற்கு, அந்த விரிந்த கண்ணோட்டத்தோடு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு துரியாதீத தவம் உதவி செய்யும். இதுல மறுப்பே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த 5 புலன்களும் தான் நம்ம இழுத்துட்டு போகுது தன்னோட வழியில. அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். மனம் எந்த பக்கம் போகுது? ஐம்பொறிகள் எங்க இழுத்துட்டு போகுதோ அங்க போகுது. அப்போ அந்த 5 நம்ம ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா ஒரே வழி பஞ்சேந்திரிய தவம். அதை நம்ம முறையா செய்யணும். அருட்தந்தை இதுக்கு ரொம்ப அழகா உதாரணம் சொல்லுவாங்க. எப்படி இந்த 5 புலன்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கிற இன்பம் நமக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி மேலும் மேலும் அந்த இன்பத்திலேயே ஆழ்ந்து போக செய்கிறது. அளவுக்கு மீறி இன்பத்தை அனுபவிச்சா என்னவாகும்? துன்பம் தானே.
அதற்கு என்ன உதாரணம் பெரியவங்க சொல்றாங்கன்னுட்டு மகரிஷி சொல்லுகின்ற ஒரு உதாரணம், ஒரு நாய் எலும்பு துண்டை கடிக்கும். அது ஒரு காஞ்சி போன வறண்ட எலும்பு துண்டு, மருந்துக்கு கூட சதைப்பற்றே இல்லாத ஒரு எலும்பு துண்டு. ஆனா இந்த நாய் என்ன பண்ணுது, அதை கடிக்குது. கடிக்க கடிக்க அந்த எலும்பு துண்டு நாயோட வாயில குத்தி நாயினுடைய வாயிலிருந்து ரத்தம் ஒழுகுகிறது. நாய் தன் சொந்த ரத்தத்தை சுவைத்துக் கொண்டு என்ன நினைக்கிறது, ஆஹாஹா இந்த எலும்பு துண்டு எவ்வளவு ருசியா இருக்கு. உண்மையில் நாய் சுவைப்பது தன் சொந்த ரத்தத்தை, ஆனால் அது நினைப்பது எலும்பு துண்டில் தான் இந்த ருசி, இந்த சுவை இருக்கிறது என்று. இத பாக்குற நமக்கு எல்லாருக்கும் புரியுது, முட்டாள் நாய் தன் சொந்த ரத்தத்தை சுவைச்சுக்கிட்டு ஆஹா எலும்பு துண்டு ருசியா இருக்குன்னு நினைக்குதேன்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில இந்த தவற பண்றோங்கிறது தான் நமக்கு தெரியறது இல்லை. இந்த 5 புலன்கள் மூலமாக இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது உண்மையில நம்ம சொந்த சக்தியை செலவழிச்சுதான் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். இதற்கு மகரிஷி எவ்வளவு அழகா நமக்கு உதாரணம் சொல்லியிருப்பாரு. ஒரு இனிப்பு சுவைக்கிறோம், அதுவும் சுவாமிஜி ரொம்ப ஜாங்கிரிய சொல்லுவாங்க. அந்த ஜாங்கிரிய சாப்பிடுறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளவு இனிப்பா இருக்கு இந்த ஜாங்கிரி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் சுவை ஜாங்கிரிலியா இருக்கு? நம்முடைய நாவின் மூலமாக நமது சொந்த ஜீவகாந்தம் செலவாகிட்டு இருக்கு. இதற்கு மகரிஷி ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணம் என்ன சொல்லுவாங்க, ஒரு யூனிட் நம்மளுடைய பயோமேக்னட்டிசம் த்ரூ டங், நாவின் மூலமாக செலவாகிறதுன்னு வச்சுப்போம். ஜாங்கிரில இப்ப ஒரு 10 யூனிட் இனிப்பு சுவை இருக்கு. எப்பொழுதுமே மகரிஷி சொல்லுவாங்க, இந்த எழுச்சி பெற்ற நிலைதான் உணர்வா வர முடியும். பர்செப்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸலரேஷன் ஆஃப் அவர் லைஃப் ஃபோர்ஸ் பிகம்ஸ் பர்செப்ஷன். இப்ப ஜாங்கிரிய நாக்குல வைத்ததும் ஏற்கனவே நாவின் மூலமாக ஒரு யூனிட் ஜீவகாந்தம் செலவாகிட்டு இருக்கிறது. இப்ப என்ன பண்ணுது, 10 யூனிட்டுக்கு 1ல இருந்து இன்னொரு 9 யூனிட் உயர்ந்து 10 யூனிட் வரும் பொழுது ஜாங்கிரிய நம்ம ரொம்ப ரசிச்சு சுவைச்சு சாப்பிடுறோம். உண்மையில நம்ம என்னத்தை சுவைக்கிறோம், நம்முடைய எழுச்சி பெற்ற ஜீவகாந்தம் தான். ஆனால் நம்ம மனசு என்ன நினைக்குது, சுவை ஜாங்கிரியில இருக்கு, இன்னொன்னு சாப்பிடலாம். சரி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப 3வது ஜாங்கிரி ஒண்ணு வாயில வச்சா நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறோம். சரி பரவாயில்ல, அதையும் கொஞ்சம் பல்ல கடிச்சு எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு சாப்பிட்டோம். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இவ்வளவு பிடிக்குமா ஜாங்கிரி, இந்தாங்க இன்னும் 1 சாப்பிடுங்க, எனக்காக ஒன்னே ஒண்ணுன்னா நம்ம என்ன பண்றோம், கையெடுத்து கும்பிடுறோம். தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்கப்பா, ஏற்கனவே 3 சாப்பிட்டா இனிமேல் முடியாது. அப்போ உண்மையில் சுவை ஜாங்கிரியில இருக்கிறதா இருந்தா 4வது ஜாங்கிரி நமக்கு 4 மடங்கு சுவைய இன்பத்தை அல்லவா கொடுக்கணும். ஏன் கையெடுத்து கும்பிடுறோம்? நம்ம ஜீவகாந்த செலவை அதற்கு மேல நமக்கு தாங்க முடியல, அதனால வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த உதாரணத்துல இருந்து நமக்கு புரிஞ்சுக்கலாம், சுகர் டேஸ்ட் ஸ்வீட் ஜாங்கிரில இருக்கு. ஆனால் நாம் சுவை என்று எதை நினைக்கிறோம்னா, எழுச்சி பெற்ற நமது ஜீவகாந்த செலவுதான் அந்த ஜாங்கிரில இருக்க இனிப்பை நமக்கு உணர்வதற்கு உதவி செய்கிறது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மகரிஷி இன்னொரு உதாரணமும் சொல்லுவாங்க. இப்ப ஜாங்கிரி சாப்பிட்டதும் ஒரு காஃபி கொடுத்தா நம்ம என்ன சொல்றோம், காஃபில சர்க்கரையே இல்ல, சர்க்கரை போட மறந்துட்டீங்களா, இனிப்பே இல்லைங்கிறோம். உண்மை என்ன, நமது ஜீவகாந்த சக்தி 10 யூனிட் அளவுக்கு உயர்ந்து ஜாங்கிரில இருக்க இனிப்பை சுவைத்தது. இப்ப காஃபில இருக்க சுகர் பாத்தீங்கன்னா வெறும் 5 யூனிட். அப்போ அந்த காஃபியினுடைய அந்த இனிப்பை நம்மளால உணர முடியாததுக்கு காரணம், எழுச்சி பெற்று செலவாகி கொண்டிருக்கிற ஜீவகாந்தம் 10 யூனிட் அளவுல செலவாயிட்டு இருக்கு. 1ல இருந்து 9 உயர்ந்த பொழுது அந்த உயர்ந்த நிலையைத்தான் நம்மளால ஒரு அனுபவமாக உணர முடிகிறது. இப்ப 10ல இருந்து கீழே இருக்கு காஃபியோட டேஸ்ட் 5 யூனிட், அதனால நம்மளால அதை உணர முடியல. அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ இப்பதானே ஜாங்கிரி சாப்பிட்ட, அதனால உனக்கு காஃபில சர்க்கரை இல்லாத மாதிரி தெரியுது, கொஞ்ச நேரம் வை சர்க்கரைய, காஃபிய கீழே வை, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை குடிக்கிறோம். அல்லது நடுவுல ஏதோ ஒரு மிக்சர் சாப்பிட்டுட்டு காஃபியை குடித்தால் கரெக்ட் தான் அம்மா சொன்னது, காஃபில சுகர் இருக்கதான் செய்கிறது என்ற முடிவுக்கு வருகிறோம். என்ன ஆனது, இந்த இடைப்பட்ட காலத்துல
10 யூனிட் அளவுக்கு உயர்ந்த நம்ம ஜீவகாந்த சக்தி மெல்ல மெல்ல இறங்கி வருது. ஒரு 4 அல்லது 3க்கு வந்தப்ப நீங்க காஃபியை குடிச்சீங்கன்னா காஃபில இருக்க 5 யூனிட் சுகரை வந்து நம்மளால உணர முடியுது. ஏன்னா 3ல இருந்து 2 யூனிட் உயர்ந்தால் 5 அல்லது 4ல இருந்து 1 யூனிட் உயர்ந்து நம்ம காஃபி உண்மைதான் காஃபில சர்க்கரை இருக்கு என்று சொல்ல முடிகிறது. அதைத்தான் சொல்றாங்க பெரியவங்க. ஒரு நாய் எலும்பு துண்டை கடிக்கும் பொழுது அது வறண்டு போயிருந்தாலும் தன் சொந்த ரத்தத்தை சுவைத்துக் கொண்டு எலும்பில் தான் சுவை இருப்பதாக மயங்குகிறது. இந்த உண்மை நம்ம அறிவுக்கு எட்டுது. ஆனால் இந்த 5 புலன்கள் வாயிலாக நாம் அனுபவிக்கும் எந்த இன்பத்திற்கும் நம்முடைய சொந்த ஜீவகாந்த சக்தியின் செலவுதான் காரணம். இத மட்டும் ஏனோ நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எத்தனை முறை தவறு செய்தாலும் மீண்டும் மீண்டும் என்ன நினைக்கிறோம்? இன்பம் அந்த பொருள்ல தான் இருக்கு என்று எண்ணி மயங்கி மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறோம். அதன் விளைவாக மீண்டும் மீண்டும் துன்பம் அனுபவிக்கிறோம். இந்த ஒரு பலவீனம் போவதற்குத்தான் அருட்தந்தை நமக்கு பஞ்சேந்திரிய தவம் சொல்லி கொடுத்து நான் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை செய்தால் கூட போதுமானது. செய்ய செய்ய இந்த ஐம்பொறி ஆட்சி கொள்ளும் தன்மை இயல்பா அமையும் பாருங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? போதும், எனக்கு இதுக்கு மேல வேண்டவே வேண்டாம். ஏன்னா நம்மளோட அறிவுல அந்த தெளிவு பிறக்குது. நான் எதை இன்பம் என்று உணர்கிறேன்? The expenditure of my own bio current. என்னுடைய சொந்த ஜீவகாந்த சக்தியை செலவு செய்துதான் நான் இன்பமாக உணர்கிறேன். இது எல்லா புலன்களுக்கும் நீங்க பொருத்தி பார்க்கலாம். உதாரணத்திற்கு நம்ம நாவின் மூலமாக செலவழிக்கிறத சொன்னாலும் கூட, இப்ப ஒரு இசை கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மென்மையான இசை கேக்குறீங்க. ஆனா எவ்வளவு நேரம் கேட்க முடியுது? கொஞ்ச நேரத்துல ஏன் சலிப்பு தட்டுகிறது? மகிழ்ச்சி அதை ரெண்டும் சொல்லுவாங்க. ஜீவகாந்த சக்தியின் செலவு, அதாவது வந்து ஒரு மினிமம் ஸ்டாக் நம்ம உடம்புல இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மினிமம் கிரிட்டிக்கல் லெவல் அதுக்கும் கீழே போச்சுன்னா துன்பம். உதாரணத்துக்கு ஒரு 100 யூனிட் ஜீவகாந்தம் இருக்கணும் உடம்புல இந்த உடலை சரியாக நடத்துறதுக்கு. அப்ப நம்ம ஒரு இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது, ஒரு டிவி பாக்குறோம், ஒரு சினிமா பாக்குற பொழுது 99க்கு போச்சுனாலும் நமக்கு துன்பம். சில சமயம் ஜீவகாந்தம் நல்லா இருக்கு, அது 100க்கு மேல 110 கூட இருக்கு. ஆனால் கண் என்கிற அந்த புலன், அந்த புலனின் தாங்குகின்ற சக்திக்கு மேல செலவு பண்ணாலும் துன்பம் தான். ஜீவகாந்தம் நிறைவாக இருந்த பொழுதும் கூட கண்கள் சோர்ந்து இருக்கு, காலையில இருந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணினோம், டயர்டா இருக்குங்கிற பொழுது வீட்டுல யாராவது ஒரு சினிமா ரொம்ப நல்லா இருக்கும், உனக்கு பிடிச்ச ஆக்டர் பாருன்னா கூட நம்ம என்ன சொல்றோம்? இல்லப்பா வேண்டாம், எனக்கு இன்னைக்கு முடியல. என்ன காரணம்? அந்த புலன் மூலமாக செலவாகணும். அந்த புலனின் தாங்கும் சக்திக்கு உட்பட்டு ஒரு இன்பத்தை அனுபவிச்சாதான் அது இன்பமா இருக்கும். உதாரணத்திற்கு இந்த மியூசிக் கேட்கறதுலயே பாருங்க, நல்ல மியூசிக் ரசிச்சு கேட்குறீங்க, திடீரென்று ஒரு அதிர்ற ஒரு பீட் ட்ரம்ஸோட சவுண்ட் வந்ததுன்னா டக்குன்னு காது என்ன சொல்லுது? என்னால முடியல, காதை பொத்திக்கிறோம். என்ன காரணம்? அந்த செவி புலன் தாங்கும் அளவிற்கு மேல அந்த சவுண்ட் இருக்கும் பொழுது நம்மளால முடியறது இல்லை. நீங்க கண்களுக்கு கூட இந்த உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு சினிமா தியேட்டருக்கு நம்ம போறோம் அப்படின்னாக்கா, நல்ல ஒரு பிரைட் சன்ல மேபி ஒரு டே ஷோ போறோம், பகல் நல்ல வெளிச்சத்துல வந்து இருந்தது வச்சுக்கோங்க, நம்ம ஜீவகாந்த சக்தி கண்கள் மூலமாக ஒரு 10 யூனிட் செலவாகிட்டு இருந்ததுன்னா, சினிமா தியேட்டருக்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிற வெளிச்சம் ஒரு 3 யூனிட் அப்படின்னா நமக்கு முதல்ல வந்து கண்களே வந்து தெரியாத மாதிரி இருக்கும், ரொம்ப இருட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா அந்த சினிமா ஹவுஸ்ல இருக்கவர் வந்து நம்ம ஒரு டார்ச் லைட் அடிச்சு நம்மள கைட் பண்ணினார்னா போய் உட்காந்து நம்ம சீட்ல எல்லாம் உட்காந்து ஒரு சில நிமிடங்கள்ல நம்ம என்ன சொல்றோம்? நல்லா தெரியுது, அங்க இருக்கவர் தெரியுது, இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க தெரியுது. என்ன காரணம்? நம்முடைய கண்கள் அப்படியே மெல்ல மெல்ல 10 யூனிட் அந்த டே லைட்ல, பகல் வெளிச்சத்துல பிரைட் லைட்ல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து தன்னோட இயல்பான அந்த 1 யூனிட்டுக்கு வரும் பொழுது அந்த சினிமா ஹவுஸ்குள்ள இருக்கிற 3 யூனிட்டுக்கு 1ல இருந்து உயர்கிறது. உயர்ந்த பொழுது நமக்கு ஒன்று ஒன்றாக தெரிகிறது, காட்சிகள் நமக்கு பிடிபட ஆரம்பிக்கிறது. இப்படி இந்த 5 புலன்கள்ல நீங்க எல்லாவற்றுக்கும் இதை பொருத்தி பார்க்க முடியும். எந்த புலன் மூலமாகவும் நம்முடைய சொந்த ஜீவகாந்த சக்தியை செலவு செய்துதான் நாம் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த உண்மை மட்டும் நமக்கு புரிஞ்சதுன்னா எவ்வளவு நிதானமா இருப்போம் நம்ம இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதில். அதனாலதான் அருட்தந்தை சொல்றாரு, வள்ளுவர் போல பாரதி போல ஃபார்முலா சொல்லாமல் அவங்க எல்லாம் சொன்ன ஃபார்முலாவை நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான பயிற்சி முறை
பஞ்சேந்திரிய தவம் செய்ய 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 நிச்சயமா நீங்க உணர முடியும் நம்முடைய புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதை. ஆரம்பத்துல நமக்கு ஒரு சோர்வு கூட சில சமயம் வரலாம். நானும் தான் 10 வருஷமா தவம் செய்யறேன், ஆனாலும் ஒண்ணும் பெரிய மாற்றம் இல்லைன்னா சுவாமிஜியை நினைச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய மகானே என்ன சொல்றாரு, நாவின் மீது மட்டுமே எனக்கு 10 ஆண்டுகள் எடுத்தது ஜெயிப்பதற்கு என்றால், அப்ப நாமெல்லாம் சோர்ந்தே போக கூடாது. எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யலாம். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியல நம்முடைய முன்னேற்றம், அவ்வளவுதானே தவிர. இதற்கு அழகா ஒரு கதை சொல்லுவாங்க புராண காலத்துல. ஒரு சாதாரண ஒரு மனிதர், அவர் என்ன நினைக்கிறாருன்னா இறைவனை உணரணும்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப நாரத முனிவர் வழி காட்டுறாரு. அப்ப நீ போய் காட்டுல போய் உட்கார்ந்து ஒரு 5 வருஷம் தவம் பண்ண, உனக்கு இறை காட்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவரும் போய் நல்லா 5 வருஷம் கடுமையா தவம் பண்ணாரு. ஆனா ஒண்ணும் இறை தரிசனம் எல்லாம் கிடைச்ச மாதிரி தெரியல. நாரத முனிவர் சலிப்போட சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல, 5 வருஷம் வீணா போனதுதான் மிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்றாரு, அப்படி ஒரு நாளும் நினைக்க வேண்டியது இல்ல. நிச்சயமா நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். 5 வருஷம் நீங்க தவம் பண்ணிருக்கீங்கன்னா அதற்குண்டான பலன் நிச்சயமா கிடைக்கதான் செய்யும் அப்படின்னுட்டு. ஆனா இவர் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் நம்பிக்கை இல்லை, ஒண்ணுமே எனக்கு முன்னேறின மாதிரி தெரியல. அப்ப நாரதர் சொல்றாரு, அதை செக் பண்ணிடலாம். என்ன பண்ணுங்க, நீங்க இப்ப போய் கண்ணை மூடி நீங்க தியானம் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், ஒரு பேய அல்லது ஒரு ராட்சசனை ஏவுறேன். இந்த பிரம்ம ராட்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது போல ஒரு ராட்சசனை ஏவி உங்களுக்கு துன்பம் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சரி நீங்க என்ன வேணா செய்யுங்க, எனக்கு எப்படி இறை காட்சியே கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு அசுர சக்தியை ஏவியாவது நீங்க எனக்கு ஒரு இறை காட்சி கிடைக்க செய்ய முடியும்னா எனக்கு அதனும் சம்மதம் தான் அப்படிங்கிறாரு. அப்போ இவரும் பாக்குறாரு, ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒரு ராட்சச சக்தியும் இவருக்கு துன்பம் கொடுக்கவே இல்லை. நாரதர் கேட்கிறாரு, என்னப்பா இறை தரிசனம் தான் கிடைக்கல, இந்த ராட்சச சக்தியாவது துன்பம் கொடுக்குன்னு சொன்னீங்க, அதுவும் கொடுக்கல. அப்பதான் நாரதர் சொன்னார், நீ சொன்னியே என்னுடைய தவம் 5 வருஷம் தவம் செஞ்சேன், ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ட்டு. உண்மையில இந்த முன்னாடியே அந்த ராட்சசனை கூப்பிடுறேன், என்னன்னு கேட்போன்னுட்டு அந்த சக்தியை கூப்பிட்டா அந்த அசுர சக்தி சொல்லுது, என்னால கிட்ட கூட நெருங்க முடியல. இவரோட தவத்தினுடைய அந்த சுடர், அந்த சக்தி, கனலின் வேகம் என்னால இவரை நெருங்கவே முடியல. அப்பதான் அந்த மனிதருக்கு புரிந்தது, ஓ நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம 5 வருஷமா தவம் செய்து நமக்கு பலன் தெரியலன்னுட்டு. ஆனா உண்மையில் நமக்கு தவம் செய்ததனோட பலனாகத்தான் இந்த தீய சக்தியால நம்ம கிட்ட வேலை செய்ய முடியல. அதுவேதான் நமக்குமே இது ஒரு கதையாக புராணத்தில் சொல்லப்பட்டாலும் கூட நமக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கிற செய்தி. நம்ம யாருமே சோர்ந்து போக வேண்டாம். நான் இத்தனை ஆண்டு தவம் செய்தனே, ஒண்ணும் மாற்றம் இல்லை, கவலையே படாதீங்க. நம்ம வாழ்க்கையில தெரியலன்னா கூட மகிழ்ச்சி சொல்றாங்க, வழி வழியாய் தொடரும் குல கொடியை தூய்மையாக்கும்ங்கிறார். பெற்றோர்கள் தவமும் அறமும் ஆற்ற பிறவி தொடராய் வரும் குல கொடியை தூய்மையாக்கும். அப்ப எவ்வளவு பெரிய நன்மையை செய்யறோம். அதனாலதான் திருமூலரும் சொல்றார், திளைக்கும் வினைக்கடல் தீரூறு தோணி இலைப்பினை நீக்க 2 வழி உண்டு. என்ன இந்த 2 வழி? கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் வேற்றுணையாமே. இந்த 2ம் நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய செய்ய, ஒரு பக்கம் தவம் செய்வோம், இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கை அறநெறி வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் சோதிச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணீர் சேமிக்கணும்னா மகரிஷி உலக சமாதானத்துல எழுதுவாங்க, பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் போக்கின் அளவிற்கேற்ப குறைய காண்போம். இத்தகைய முறையினிலே மனிதர் வாழ்வில் எண்ணம் சொல் செயல் பழக்க தவறு இவற்றால் நித்த நித்தம் பொத்தல் பல கூடி கூடி நிறை செல்வமாம் இயற்கை செயற்கை இன்பம் அத்தனையும் குறைத்திடுதல் கண்டுகொண்டோம், அவை அடைத்து ஆனந்த வாழ்வு காண்போம்ங்கிறார். அப்போ பாத்திரத்துல ஓட்டை இருந்தா நீங்க எவ்வளவு வேகமா தண்ணியை திறந்து அந்த பாத்திரத்தை தண்ணிக்கு கீழே வச்சீங்கன்னாலும், ஒரு பக்கம் பைப்ல இருந்து கொட்டுற தண்ணீர் பாத்திரத்துல நிறைஞ்சுக்கிட்டே வந்தா இன்னொரு பக்கம் அந்த ஓட்டை வழியாக தண்ணி செலவாகிக்கிட்டே இருக்கும். அது போலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பக்கம் தவம் செய்கிறோம், அதனால கொஞ்சம் சக்தியை சேமிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைகள், ஒரு பேராசை, சினம், கவலை, இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓட்டைகள் போல நம்முடைய ஜீவகாந்தத்தை வாரி இறைக்கும். அதனாலதான் மகரிஷி பஞ்சேந்திரிய தவம் கொடுத்து ஜீவகாந்தம் செலவழியும்
இந்த 5 ஓட்டைகளையும் கொஞ்சம் நம்ம நிதானமாக முறைப்படுத்தி கொண்டே வர 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 ரொம்ப அற்புதமா நம்ம ஜீவகாந்த சக்தி உடல்ல தங்கி இருக்கிறத பார்ப்போம். ஜீவகாந்த சக்தி உடல்ல தேங்கும் அளவிற்கு உடல் மனம் இரண்டுமே ஆரோக்கியமா இருக்கும். எளிதில் நம்ம நோய்வாய்ப்படவும் மாட்டோம், உணர்ச்சி வசப்படவும் மாட்டோம். மகரிஷி அதுக்கு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த சமயத்துல இப்ப நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பொதுவா நமக்கு என்ன இயல்பு? சாப்பிடும்பொழுது யாராவது நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப உற்சாகமா வாங்க வாங்க சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம கூப்பிடுவோம். ஆனா அன்னைக்கு ஒரு சோதனை காலம் மாதிரி அப்பதான் கடைசி தோசை மாவெல்லாம் வழிச்சு ஊத்திட்டு உட்கார்ந்தாச்சு. இதுக்கு மேல சமைக்கிறதுக்கு உள்ள எதுவும் இல்லவும் இல்ல. அன்னைக்கு பார்த்தா அவசரத்துக்கு கை கொடுக்குற ஒரு ரவையும் கிடையாது. கடைசி தோசையில கடைசி விள்ளல் வாயில போடும் பொழுது நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னா ஒரு திகைப்பு வருமா இல்லையா? இப்ப என்ன பண்றது? வாங்க வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்றதா? சொன்னா அங்க உள்ள மாவு இல்ல, ஒண்ணும் இல்ல, என்ன செய்யறது? ஆனா சாப்பிடும் பொழுது வந்தவங்கள வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லாமலும் இருக்க முடியாது. என்ன செய்யறதுன்னே புரியாத ஒரு திகைப்பு, குழப்பம், தடுமாற்றம் வருது இல்லைங்களா மனசுக்கு? அதே போலதான் இந்த 5 புலன்கள் மூலமாக ஒரு இன்பத்தில் நாம எப்ப மயங்குவோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு உள்ள மனதில் போதுமான திடம் உறுதி இல்லாத பொழுது, எப்படி உள்ள கிச்சன்ல பாத்திரத்துல மாவு காலி ஆயிடுச்சோ அப்பதான் குழப்பம் தடுமாற்றம் வருது. இதே அந்த பாத்திரம் நிறைய மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு உற்சாகமா நம்ம கூப்பிடுவோம். சரியான நேரத்துக்கு வந்தீங்க பாருங்க, ஏதோ இன்னைக்கு அம்மா 2 சட்னி பண்ணிருக்காங்க, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. சரியான நேரத்துக்கு வந்தீங்க, வாங்க வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. அவர் வேண்டாம்னா கூட நம்ம வற்புறுத்தி அட 2 தோசை சாப்பிடுங்க. என்ன காரணம்? அங்க உள்ள பாத்திரம் நிறைய மாவு இருக்கு. அதே போல இந்த பஞ்சேந்திரிய தவம் செய்து 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 இந்த மனதினுடைய சக்தியை நம்ம அதிகரிப்படுத்திக்கிட்டோம்னா இந்த 5 புலன்கள் வாயிலாக அனுபவிக்கிற இன்பம் பாத்தீங்கன்னா இன்பமாகவே நிலைக்கும். அந்த அளவு மீறியோ முறை மாறியோ செயல்படவே மாட்டோம். நிதானம் அவ்வளவு அழகாக நமக்கு கைவர பெறும். அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, பஞ்சேந்திரிய தவத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. எப்படி அமாவாசை பௌர்ணமி அப்போ பஞ்சபூத நவகிரக தவம் செய்கிறோமோ அதே போல வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயம் வெள்ளிக்கிழமை அன்று சாந்திக்கு ஒதுக்குவது போல ஒரு நாள் ஒதுக்கி நம்ம பஞ்சேந்திரிய தவத்தை செய்து கொண்டே வர 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 மிக அழகாக அந்த ஐம்பொறி ஆட்சிக்குள் பொறிகளின் மீது தனி அரசாணை. பாரதி எவ்வளவு தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை பயன்படுத்துறாரு பாருங்க. நாம் தான் இந்த பொறிகள் மீது ஆட்சி செய்ய வேண்டுமே தவிர ஒரு நாளும் பொறிகள் இழுக்கிற இழுப்புக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆனா பொதுவா நம்ம அதுதானே செய்யறோம். நல்ல அறிவு சொல்லுது திஸ் இஸ் மை லிமிட், இதுக்கு மேல சாப்பிடாதன்னுட்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த நாவின் சுவைக்கு மயங்கி அதிகம் சாப்பிட்டு துன்பப்படுறோம். அதுவும் மகரிஷி சொல்லுவாங்க ஒரு இடத்துல, நீங்க இந்த நாக்கு இருக்கு பாருங்க, அதுக்கு வயிறோட துன்பம் தெரியாது. அது வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கும். உள்ள வயிறு தானே தடுமாறுது, திணறுது. அதனால இந்த நாவின் மீது நிச்சயமா நமக்கு ஒரு கட்டுப்பாடு வந்தே ஆகணும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். எதுவுமே ஓவர் நைட்ல ஒரு மேஜிக் ஷோ மாதிரி நடக்காது. நான் 10 வருஷமா பஞ்சேந்திரிய தவம் செய்தேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் மகரிஷியை மனசுல நினைச்சுக்கணும். அவருக்கே 10 வருஷம் தேவைப்பட்டது நாக்கு என்கிற ஒரு புலனை ஆட்சி செய்வதற்கு என்றால் நமக்கெல்லாம் எத்தனை வருஷம் தேவைப்படும்? ஆனால் இட் இஸ் வர்த் பிராக்டிசிங். அதற்கு உரிய பலனை அது கொடுத்தே தீரும். இந்த ஐம்பொறி ஆட்சி நமக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா இவ்வளவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும். என்ன காரணம்? புலன்கள் நம்ம அறிவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது. அதனாலதான் நம்முடைய குண்டலினி யோகத்திற்கு ராஜ யோகம் என்றே பெயர். ஏன் ராஜயோகம்? அறிவை கொண்டு ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கிறோம். இதுவரை புலன்கள் இழுத்த இழுப்புல அறிவு போன நிலை மாறி இப்ப அறிவின் பேச்சிற்கு கட்டுப்பட்டு இந்த புலன்கள் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. அதுதான் ராஜயோகம். அதனால இந்த ஐம்பொறிகளின் மீது தனி அரசாணை என்பது பாரதி, அந்த கவிதையை மட்டும் நான் முடிச்சிடுறேன். அவர் தொடங்குறாரு, அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம். அதுதான் அர்த்தத்தை நமக்கு பிரம்ம ஞானமாக கொடுத்தார்கள். பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம்.
அதுதான் பிரம்மஞான பயிற்சி. எதை பார்த்தாலும் இறை காட்சியாக பார்ப்பது. அந்த பிரம்ம ஞானம் தான் பாரதி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறி குணம் ஏதும் அல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனி பரம்பொருளே. அப்போ அந்த இறை தனி பரம்பொருளை வணங்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொறிகளின் மீது தனி அரசாணை. அருட்தந்தை அத்தனைக்கும் பயிற்சியை கொடுத்து, பிரம்ம ஞானத்தையும் கொடுத்து, கர்மயோக வாழ்க்கை முறையையும் கொடுத்து நம்ம கிட்ட என்ன கேக்குறாரு? கொஞ்சம் பின்பற்றுங்க. அதுவும் நாள் முழுக்க இதுக்காக எல்லாம் நீங்க செலவு பண்ண வேண்டாம். சுவாமி அதை ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கை என்னவோ ஆன்மீகத்துக்குன்னு நினைச்சுக்காதீங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக வாழ்வதற்குத்தான் நான் தவம் கொடுக்கிறேன். வாழ்க்கையை விட்டுட்டு வருவதற்கோ துறந்து சன்னியாசி ஆவதற்கோ தவம் கொடுக்கல. எங்க இருக்கிறோமோ ஒரு அம்மானா இன்னும் கொஞ்சம் சிறந்த அம்மாவா இருக்கணும். ஒரு மகளாக, மருமகளாக, சகோதரியாக, மனைவியாக, அதே போல ஒரு நல்ல அப்பாவாக, ஒரு நல்ல மகனாக, ஒரு நல்ல மருமகனாக, நல்ல சகோதரனாக, நல்ல கணவனாக இருப்பதற்கு, அதே போல ஆபீஸ்ல நம்முடைய ரோல் என்னவாக இருந்தாலும் அதை இன்னும் திறம்பட செய்வதற்குத்தான் தியானம் கொடுக்கிறார் அருட்தந்தை. அதனால மகிழ்ச்சி சொல்றாங்க தெளிவா, யாரும் தியானத்திற்காக ஆன்மீகத்திற்காக வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு வர வேண்டாம். ஒரு திட்டமிடல் இருந்ததுன்னா போதுமானது. வாரம் ஒரு முறை பஞ்சேந்திரிய தவம், வெள்ளிக்கிழமை சாந்தி செய்வது போல மற்ற நாட்களில் நம்ம 9 மையம் துரியாதீதம் மாத்தி மாத்தி செய்துக்கலாம். இப்படி செய்து கொண்டே வர வர இந்த மனித பிறவியின் நோக்கமாகிய அந்த இறைநிலை உணர்வு பெறுவது ரொம்ப சுலபம். அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு பயிற்சி முறையாக, மிக மிக எளிதில் பின்பற்றத்தக்க பயிற்சி முறையாக, பெயரே நம்ம சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகான்னு தான் வச்சிருக்கோம். எளிமையான ஒரு பயிற்சியாக கொடுத்திருக்காங்க. இந்த உன்னதமான உயர்ந்த பயிற்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி பொறிகளின் மீது தனி அரசாணை பெறுவதற்கு எல்லாம் அல்ல இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. மிகச் சிறப்பாக இருந்தது இன்றைய சிந்தனை உரை. பொறிகளின் தனியர் சாணை என்ற தலைப்பிலே அம்மா இவ்வளவு நேரம் என்ன சொல்ல போறாங்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். மிக அற்புதமாக இருந்தது. பாரதியாருடைய பாடலையும் வள்ளுவருடைய திருக்குறளையும் இணைத்து அற்புதமாக அதை அவர்கள் கூறுகிய அந்த ஃபார்முலாவுக்கு மகரிஷி பயிற்சிகள் தந்து அந்த பயிற்சிகளை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்ற மிக அற்புதமான விளக்கத்தை அம்மா தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது கேள்வி பதில் நேரத்துக்கு செல்வோம். அம்மாவிடம் உங்களுடைய கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், சந்தேகங்களை தெளிவு செய்ய விரும்புபவர்கள், அல்லது உங்களுடைய சொந்த கருத்துக்களை இங்கே பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தி கேட்டுக்கொள்ளலாம். முதலாவதாக தனா ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தனா ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னீங்க, என்னென்னு சொன்னால், நான் உங்களுடன் வந்து இந்த ஸ்கை கனடாவுடன் வருவதற்கு தவம் செய்திருக்கவனோ புண்ணியம் செய்திருக்கவனுலாம் சொன்னீங்க. அதை நான் அடிக்கடி யோசிப்பேன். நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளவோ பெரிய புண்ணியம் செய்திருக்கவன்றது நான் யோசிச்சு கொண்டிருக்கிறது. அதான் முதலாவது அம்மா. அடுத்ததாக இந்த கேள்விகள் ஒன்றுமில்லை, என்னுடைய அபிப்பிராயம் ஒன்று சொல்லணும் என்று சொன்னால், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, ஒன்றை சொல்லிட்டு சோர்வடைய தேவையில்லை, வி ஆர் இன் த ப்ரோசஸ். ஒரு அருமையான விஷயம் என்னென்றாமா, இருந்துட்டு ஞாபகம் பேர் இருந்துட்டு இருக்கா சிந்தனை ஒன்று வேறு, இவ்வளோ காலம் செய்கிற நேரம் ஒன்றையும் காண இல்லையே, கண்ட்ரோல் பண்ண முடியாது இருக்கே, இன்னொரு சலிப்புன்னு தட்டும். அப்போ சலிப்பு தட்டும் பொழுது நீங்கள் சொன்ன ஞாபகம் வரும், வி ஆர் இன் த ப்ரோசஸ். இன்றைக்கு அருமையான விஷயங்கள் சொன்னீங்களாம்மா. அந்த ஒரு 5 வருடம் அந்த சிதத்தாலே எவ்வளோ பலன் வருமென்றெல்லாம் சொல்லி கொண்டு சொன்னீங்க. அந்த முனிவேற்ற கதை சொன்னீங்க, ஒரு கதை சொன்னீங்க.
அப்போ அது நமக்கு தெரியாத எவ்வளவு டெவலப்மெண்ட் வருகுதுன்னு சொல்லி அது நீங்கள் சொல்லும்போது தான் நான் அதை உணர்ந்தேன். எவ்வளவு செய்கிறோமோ அது வெளியில் தெரியாட்டும் உள்ளுக்கு அந்த வளர்ச்சி இருப்பது என்பதை புரிந்தனம்மா. உங்களுடைய ஊக்கத்துக்கு மிகவும் பெரிய நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க சொன்னது போல சர்வ நிச்சயமா நம்ம தியானம் செய்ய செய்ய நமது அந்த மாசுகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா களையப்பட்டு தூய்மை ஆகிக்கிட்டே வர்றோம். நமக்கு நீங்க அழகான வார்த்தை சொன்னீங்க, we are on the process. சோ நம்ம இன்னும் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னேறலன்னு அர்த்தம் இல்ல. ஒரு நாள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுவோம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஸ்ரீஹ ஐயா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். கூட மறுபடியும் இணைப்புல வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப இறை சக்திக்கு நன்றி. அம்மா, இந்த நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணும் பொழுது ஜீவகாந்த ஃபர்ஸ்ட் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் சக்தி, அப்புறம் நம்ம வந்து காந்த சக்தி, உயிர் சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த காந்த சக்தி, உயிர் சக்தி இது ரெண்டையும் நம்ம எப்படி உணர முடியுமா? அதுக்கு என்ன வேறுபாடு? நம்ம அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம அதை கவனம் செலுத்தும் பொழுது அது எப்படிங்கம்மா வேறுபாடு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீஹரி குரல் கேட்டதே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது எனக்கு. ஏன்னா உண்மையில தொண்டுக்கு முன்னாடி நிற்பவர் ஸ்ரீஹரி. வாழ்க வளமுடன். ரொம்ப அழகான கேள்வியும் கேட்டீங்க. எப்படி இந்த உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் இரண்டுக்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னா, அதைத்தான் மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இந்த பருவுடல் ஸ்தூல சரீரம் என்றால் உயிர் என்பது சூக்கும உடலாக இருக்கிறது. வெரஸ் மேக்னட்டிசம் என்கிற அந்த காந்தம் பிரணவ சரீரம், காரண சரீரமாக இருக்கிறதுங்கிறார். இப்போ உயிருக்காவது பாத்தீங்கன்னா பருவுடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த பருவுடலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மையப்புள்ளி உண்டு, ஒரு சுற்று வட்டமும் உண்டு. ஆனால் இந்த உயிருக்கு மையப்புள்ளி இருக்கு, சுற்று வட்டம் கிடையாது. அது அப்படியே விரிந்து 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 பிரபஞ்சத்துல மகாகாசத்தோடு கலந்து அங்கே இணைப்பு பெற முடியும். அதனால வந்து சுற்று வட்டம்னு நமக்கு அது தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த காந்த ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த காரண சரீரத்திற்கு மையப்புள்ளியும் கிடையாது, சுற்று வட்டமும் கிடையாது. அது எங்கும் வியாபித்து நிற்பது. அதனாலதான் அருட்தந்தை வந்து எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம்னு சொல்றாங்க. அப்போ அந்த காந்தத்தை நீங்க எப்படி உணர்ந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் அந்த உயிருக்கும் காந்தத்திற்கும் என்ன ஒரு வேறுபாடு நீங்க கேக்குறீங்க. இந்த உயிர் துகள் சுழல்வதால் எழுகின்ற அந்த விரிவலை தான் காந்தம். அப்படி காந்தம் கரைஞ்சிதான் இருக்கும். அப்ப நீங்க உடல்ல எந்த இடத்துல நீங்க மனசை நிறுத்தினாலும் நிச்சயமா அந்த இடத்துல உயிரும் தங்கும், காந்தமும் தங்கும். ஏன்னா உயிர் இருக்கிற இடத்துல காந்தம் இருந்தே தீரணும். உயிர் சுழல்வதனால் எழுகின்ற ஒரு அலை தானே காந்தம். அதனால நீங்க அந்த உயிரோட்டம், காந்த ஓட்டம் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் ரிலாக்ஸேஷன்ல குறிப்பா நீங்க செய்யும் பொழுது அழகா இந்த 5 ஓட்டம் சொன்னீங்க. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம். இந்த 5ம் சீராக இயங்குகிறது. ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரிதான் ஒர்க் பண்ணும். நீங்க திரும்ப 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 அதை நினைக்கும் பொழுது உடல் பூரண ஆரோக்கியம் பெறும். இது நிறைய பேர், அதுவும் இப்ப தமிழகத்துல ஒரு சகோதரி வந்து பகிர்ந்துகிட்டாங்க. அது யூடியூப்ல எல்லாம் கூட வந்தது நிறைய. நீங்க எத்தனை பேர் அதை பாத்தீங்கன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து பேரலைஸ் அட்டாக் வந்துருது. கணவரே டாக்டர். அவர் வந்து சொல்றாரு, ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி, நீ வாழ்நாள் முழுவதும் படுக்கையில தான் இருக்கணும், உன்னால நடக்க முடியாது, இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. ஆனா அங்க ஒரு சேலஞ்சா எடுக்கிறாங்க. மனவளக்கலை ஆசிரியர் அவங்க. நிச்சயமா நான் வந்து இதுல இருந்து வந்து மீண்டு வருவேன். நம்ம இந்த மெட்டாபிசிக்ஸ் சொல்லுது இல்லைங்களா, மைண்ட் ஓவர் மேட்டர் அப்படின்னுட்டு. சோ அந்த பிசிக்கல் பாடியை விட மனசுக்கு வல்லமை அதிகம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நான் நிச்சயம் வருவேன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா படுத்துட்டே தானே இருக்காங்க நாள் முழுக்க. அப்ப மகரிஷியோட ரிலாக்ஸேஷனை போட்டு 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 என்னோட உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு, பூரண உடல் நலம் பெறும், ஒவ்வொரு உறுப்பும் இயக்கத்துக்கு வருது. சிந்தித்து சிந்தித்து இப்ப தனா ஐயா சொல்ற மாதிரி சோர்ந்து போகாமல் 2 ஆண்டு காலம் முயற்சி செய்து மெல்ல மெல்ல மீண்டு வந்து ஆழியார் வந்து உரை நிகழ்த்தினாங்க, அனுபவ உரை பேசினாங்க. கணவர் மருத்துவர், அவர் சொல்லிட்டாரு தெளிவா, இன்னைக்கு நீ வாழ்நாள் முழுக்க வந்து படுக்கையில தான்ட்டு. ஆனாலும் நான் அதை ஒத்துக்கவே இல்லை. குருவோட கைய பிடிச்சிருக்கேன், கெட்டியா பிடிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அவர் என்ன காப்பாத்துவார், என்ன கரை சேர்த்துவார். இந்த நம்பிக்கையோட ரிலாக்ஸேஷன்ல தான் ஆரம்பிச்சேன்னு சொன்னாங்க. அதனால ரிலாக்ஸேஷனை நம்ம வந்து குறைவா மதிப்பிடவே முடியாது.
அதுவும் ஸ்ரீஹரி நீங்க எப்பவுமே அது ரொம்ப ஆழமா சொல்லிக் கொடுக்குறீங்க உடற்பயிற்சியிலையும். அது ரொம்ப மகிழ்ச்சி. அதனால எப்ப உயிரோட்டம் காந்த ஓட்டம் நினைச்சா நீங்க அதை வேறுபடுத்தி பார்க்கணும் கூட நினைக்க வேண்டியதில்லை. இரண்டும் அப்படி ஒன்றில் ஒன்று இணைந்தேதான் இருக்கிறது. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அந்த மையப்பகுதின்னு சொன்னீங்க. ஸோ அது அந்த விளக்கம் எனக்கு கிளியரா கிளாரிஃபை பண்ணிடுச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். செல்வா ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மறுபடியும் உங்களுடைய உரையில கேட்டதுல பெரிய சந்தோஷங்கள் எல்லாருக்குமே. இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய அந்த ஸ்பீச்சையே எனக்கு 2 விஷயத்த உங்களோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. விவேகானந்தர், ராமகிருஷ்ணர். இதுல ராமகிருஷ்ணருடைய போதனைகளை வெளியில எடுத்து கொண்டு சென்றது விவேகானந்தர். அதனாலதான் அவருக்கு உலகம் முழுதும் கூடுதலான வெளிச்சம் கிடைச்சது என்று சொல்லுவினோம். அந்த விதத்துல என்னுடைய மகரிஷி ராமகிருஷ்ணரை விட வேற எந்த விதத்திலையும் இல்ல, இந்த விதத்துல மகரிஷிய கொஞ்சம் அதிர்ஷ்டம் கூட செய்தவர். ஏனென்றா அவருக்கு அவருடைய போதனைகளை எடுத்து சொல்றதுக்கு பல பேர் இன்றைக்கு தயாரா உலகம் முழுதும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதுல எனக்கு நீங்க எடுத்துக்கொண்ட பொறிகளின் மீது தனி அரசாணை என்ற பாரதி பாட்டிலேயே பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை என்ற வரிகள் உங்களுக்கு பொருத்தமாக நினைவு வந்ததுமா. முழுக்க முழுக்க அதிலேயே உங்களை அர்ப்பணித்து நீங்க அதையே சிந்தித்து அதையே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பிளஸிங் உங்களுக்கும் இந்த இயக்கத்துக்கும் கூட, மகர்ஷி இந்த கனவுக்கும் கூட அது ஒரு பெரிய ஒரு பிளஸிங் என்று நினைக்கிறேன்மா. அதோட நீங்க சொன்ன இன்னொரு கதையும் நினைவு வந்தது. மகர்ஷி ஒரு வீட்டுக்கு போயிருக்கேங்க, அந்த வீட்டுல தோசை இருக்கிறத பற்றி சொன்னீங்க. உங்களுடைய வீட்டுல எப்பவுமே ஒரு சட்னி 2 சட்னி இல்ல, சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப உங்கள்கிட்ட நாடி வந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு எல்லா விதமான விளக்கங்களுடன் சேர்த்து ஒரு சொற்பொழிவு அருமையா கிடைக்குது. சோ உங்க வீட்டுல எல்லாமே எப்பவும் தயாரா இருக்குமோ என்று எனக்கு தோணுச்சு. 2ஐயும் உங்களுடைய ஸ்பீச்சுக்கே எனக்கு கம்பேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுனேன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து இடைவெளிக்கு பிறகு உங்க குரலை கேட்டது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. செல்வா, உங்களுடைய கை எண்ணம் உயர்ந்திருக்கிறது. நீங்கள் ஏதாவது சொல்ல இருக்கிறீர்களா அல்லது இஸ் லெகசி ஹேண்ட்? ஓகே, நன்றிகள் ஐயா. வேறு அன்பர்கள் யாராவது கேட்க இருந்தா கேட்கலாம். இது என்றால் மற்றவர்களுக்காக நான் ஒரு சொல்லியே கேட்கிறேன் அம்மா. பஞ்சேந்திரிய தவத்துக்கும் இந்த ஆக்னை தவம் செய்கின்ற போது, உயிர் மேல் மனம் வைத்து தியானம் செய்கின்ற போது அங்கும் withdrawal of senses இடம்பெறுகின்றது, பிரத்யாகாரம். இந்த 2க்கும் இடையில ஒற்றுமை என்ன, வேறுபாடு நம்ம? ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு கொஞ்சம் கேள்வி என்ன சொல்ல முடியுமா? நடுவுல கொஞ்சம் சிக்னல் பிரேக் ஆச்சு. பஞ்சேந்திரியத்திற்கும் ஆகினை. ஆமா, பஞ்சேந்திரிய தவத்திலே பொறிகளின் மீது கட்டுப்பாட்டை கொண்டு வருகின்றோம். ஆக்னை தவத்திலே உயிர் மீது மனம் வைத்து தவமாற்றுகின்ற போது அங்கும் ஐம்புலன்களை கட்டுப்பாட்டுக்கு வருகின்றது, பிரத்யாகாரம், withdrawal of senses என்று சொல்லுவோம். இந்த 2க்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேறுபாடு என்ன? வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்கய்யா. ஏன்னா அருட்தந்தையா அழகா சொல்லுவாங்க, ஆகினை தவத்திலேயே ஐம்புலனும் கட்டுக்குள் வரும். இது மகரிஷி அவர்களே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆகினை தவம் செய்யும் பொழுதே நமக்கு
ஐம்புலன்கள் கட்டுக்குள் வரும், அருகுணமும் சீரமையும்ன்ற பொழுது இந்த பஞ்சேந்திரிய தவத்திற்கான அவசியம் என்ன, ஏன் தனித்தனியே செய்யணும்? உண்மையில அருட்தந்தை போல ஆகினை தவம் செய்தவர்கள் உண்டான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மகரிஷியே சொல்லுவாங்க, அவருக்கு அப்படி துரியம் கொடுத்ததும் பரஞ்சோதி மகான் தான் கொடுக்குறாங்க. அப்படி சுழல்கிறது. அந்த கவி வெளியில கூட அதிகம் வந்ததே இல்லை. மகரிஷி சொல்லுவாங்க, நான் கண்ட நடனமதை நண்பர்களே சொல்லுகின்றேன் பார். துரியத்துல அவர் தொட்டதும் அவருக்கு அப்படி ஒரு சுழலுது. அது சொல்றாரு, நான் கண்ட நடனமதை நண்பர்களே சொல்லுகின்றேன், ஊன் கொண்ட தேகத்திலே உச்சிமலை பாகத்திலே மான் கொண்ட வேகத்திலே மருளுகின்ற நடையது போல். அப்படி விளக்கிட்டு போறாரு. அது அப்ப என்ன சொல்லுவாருன்னா, எப்ப அந்த துரியம் உங்களுக்கு அப்படி கிடைக்கும்னா ஆகினை சரியாக செய்திருந்தால். உண்மையில பாத்தீங்கன்னா ஏன் பஞ்சேந்திரியம் 5 புலன்கள் மேல தவம் செய்தும் பாருங்க அப்படியே அப்ரப்டா மகரிஷி முடிக்கிறது இல்ல. ஆகினை துரியத்துலதான் நம்ம முடிக்கிறோம். அப்போ இந்த பஞ்சேந்திரங்கள் 5 புலன்கள் மேல நம்ம ஒவ்வொரு நிமிஷமோ 2 நிமிஷமோ தவம் செய்தாலும் அந்த 5க்கும் சேர்த்து ஒன்றாக ஆகினையில தவம் செய்யும் பொழுது இந்த 5 புலன்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துதான் தவம் செய்யறோம். அப்ப நீங்க இப்ப கேட்ட போற, அப்ப நமக்கு ஆகினையே போதுமே, எதற்கு தனித்தனியாக வேணும்னா, நம்ம முன்பு சொன்ன உதாரணம் மாதிரிதான். 1 கிலோ இரும்பு பார் இருந்தாலும் அதுவும் இரும்பு தான். ஆனா எனக்கு இப்ப காய்கறி நறுக்கணும்னா கத்தி தான் தேவைப்படுது. இந்த கத்தி என்பது பார்த்தா ஒரு 100 கிராம் 200 கிராம் இரும்பு தான் இருக்கும். ஆனாலும் இந்த பயன்பாட்டிற்கு எனக்கு இந்த பொருள் தான் தேவைப்படுகிறது என்பது போல இந்த 5 மீது நமக்கு ஆட்சி ரொம்ப குறிப்பிட்ட, நம்ம சொல்ற மாதிரி ஒரு விருந்துக்கு போனாலும் கூட நான் அந்த உணவு கட்டுப்பாட்டோடு எழுந்து வரணும்னா இன்னைக்கு எத்தனை பேருக்கு முடியுது? எல்லோரும் தானே ஆகிய தவம் செய்துக்கிட்டு தானே வரும். அதனாலதான் மகரிஷி என்ன சொன்னாங்க, இன்னும் டு பி மோர் ஸ்பெசிபிக், இந்த 5 புலன்கள் மேல நேரடியா தியானம் பண்ணுங்க. அப்படி நேரடியாக தியானம் பண்ணும் பொழுது கொஞ்சம் சுலபத்துல இது கட்டுக்குள் வரும். அதற்காகத்தாங்க ஏன் இந்த தவம். மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி ஆகினையில இந்த 5 ஆட்சி தான் ஆகினை, அதுல சந்தேகமே இல்லை. மகரிஷியோட வார்த்தை. அதை ரொம்ப அழகா ஐயா நுணுக்கமா கேட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக அற்புதமான ஒரு கேள்வி இது. வாழ்க வளமுடன்.